ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபிசென்ட். இது 2025 புலமை பரிசில் பரீட்சையுடைய வினாத்தாள் பகுதி 1 அதுதான் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினாவை பாருங்கள். 4 குவளைகளின் 5 உருக்கள் ABCDE ஆகியவற்றினால் காட்டப்பட்டுள்ளன. முதலாவது வினாவில் அவற்றில் ஒரே குவளையை காட்டும் இரு உருக்களும் யாவை? சரியா? ஒரே குவளையை காட்டுகின்ற இரு உருக்களும் யாவை என்று கேட்டிருக்கு. அதாவது ஒத்த உரு அந்த மாதிரி, அதான் இந்த வினா. சரியா? அப்போ முதலாவது விடைய பாப்பம் ஏயும் டியுமா. சரியா? முதலாவது விடைய என்ன? ஏயும் டியும். அப்போ நாங்கள் அந்த ஏயையும் டியையும் முதல்ல நாங்கள் அவதானித்து பார்ப்போம். இதுதான் ஏ, இதுதான் டி. சரியா? பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், இந்த வட்டங்களை பாருங்கோ, எதுக்குமே நிறம் தீட்டப்படவில்லை. இஞ்ச பார்த்தீங்கன்னா 2 வட்டங்களுக்கு நிறம் தீட்டப்பட்டு இருக்கின்றது. அப்போ இந்த குவளைகள் இரண்டும் ஒரே குவளையா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லைன்னு அந்த கைப்பிடியையும் பாருங்கோ, எங்களுடைய வலது புறம் காட்டப்பட்டிருக்கின்றது. வலது கையால் நாங்கள் எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் அந்த வலதுபுற கைப்பிடிக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தோம்னு சொன்னாலும் எந்த ஒரு வட்டத்திலும் இங்கே நிறம் தீட்டப்படவில்லை. அப்போ இது ஒரே குவளையா? இல்லை. சரியா? அப்போ ரெண்டாவது விடையை பார்ப்போம். பியும் சியும் தந்திருக்கிறோம். பியையும் சியையும் நாங்கள் அவதானித்து பார்ப்போம். அவதானித்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் பியில் பாருங்கோ, மொத்தமாக 3 2 5 வட்டங்கள் எங்கள்ட கண் பார்வைக்கு தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 3 6 வட்டங்கள் காட்டப்பட்டு இருக்குது. சரியா? அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கைப்பிடிக்கு பக்கத்தில் வட்டம் நிறம் தீட்டப்படையில், அடுத்த தீட்டப்பட்டு கடைசியாக முடிகிறது ஒரு குட்டியாக தீட்டப்பட்டு முடியுது. அப்போ இங்கே பார்த்தீங்க தீட்டப்பட்டு இதில் முடியுது, இதில் அப்படி இல்லை. அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது விட சியும் ஈயும், இந்த சியும் இந்த ஈயும் அந்த ரெண்டையும் நோக்கி பார்ப்போம். இந்த சியையும் ஈயையும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதே மாதிரி இந்த முடிவில் ஒரு குட்டியாக நிறம் தீட்டப்பட்டு இருக்குது. கைப்பிடிக்கு பக்கத்தில் நிறம் தீட்டி இருக்குது, தீட்டையில் வருது. அப்போ எது உங்களுக்கு சரியான விட? ஒரே குவளை எதுவாக இருக்க போது? இந்த சியும் ஈயும் என்ற இந்த மூன்றாவது விடதான் இந்த வினாவிற்கான விடையாக காணப்படுகின்றது. சரியா? அடுத்தது இரண்டாவது வினாவிற்கு செல்வோம். பின்வரும் உருவில் உள்ள பாதணிகளிடையே, பின்வரும் உருவில் உள்ள பாதணிகள் செருப்புகளுக்கு இடையில ஒன்றோடொன்று பொருந்துற பாதணிகளின் எத்தனை சோடிகளை ஒரே தடவையில் வேறுபடுத்தலாம்? உங்கள்கிட்ட சொல்லப்பட்டதின்படி ஒரே தடவையில் நீங்கள் வேறுபடுத்திடணும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு சோடியை சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் அதில் ஒற்றைச்சிறப்பு இன்னொரு சோடிக்கு பொருந்துமென்னு சொன்னால் அங்கே கொண்டு நீங்கள் பொருத்த இயலாது. ஒரு சோடி எடுத்து வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அதை கழிச்சிடணும். அதுக்கு பிறகு மிச்சத்தை பார்த்தா மிச்சத்துக்கு சோடி எடுத்து நாங்கள் பொருத்தி எடுக்க வேணும். அப்படி பார்க்க போகின்றோம். சரியா? அவள் முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், சரி பாப்பம். முதலாவதாக இந்த செருப்புக்கு ஒரு சோடியை பார்த்தோம்னு சொன்னால் இது சரியாக இருக்குது. சரியா? இதில் ஒரே தடவையிலன்றவர்கள் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இதே செருப்புக்கு பிள்ளைகள் இதே செருப்புக்கு இதையும் சோடியாக்கலாம். என்னன்னு சொன்னால் இடது காலுக்கும் வலது காலுக்குமான செருப்புகள் ஒரே மாதிரி செருப்புகள், ஒரே அளவான செருப்புகள் காணப்படுகின்றது.
அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்றோட சோடி சேர்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ராவாக மிஞ்சித்தான் இருக்க போகுது. சரியோ, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் மாறி எண்ணிடக்கூடாது. அப்போ இதையும் நாங்கள் இப்போ சோடி சேர்ப்போம். சரியோ, அடுத்ததாக ரெண்டாவது செருப்பு சோடியை பார்ப்போம். இந்த செருப்பு இடதுகால் செருப்புண்டா, இது வலதுகால் செருப்பு சோடி. சரியா, ஓகே. ரெண்டாவதும் நாங்கள் சோடி சேர்த்துட்டோம். அடுத்தது மூன்றாவது செருப்பு சோடி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் இந்த குட்டி செருப்பு, இதுக்கு இந்த சோடி செருப்பு. சரியா, இதுதான் சோடி செருப்பு. அடுத்ததை பாருங்க, அடுத்தது இந்த வலது காலுக்கு இந்த இடதுகால் செருப்பு. சரியா, அடுத்தது இன்னும் சோடி இருக்குதா? சோடி இருக்கிறமா உங்களுக்கு இருக்குது பாருங்க. இந்த இதையும் சேர்த்தா என்னன்னு நீங்கள் யோசிக்க போகிறீங்க. சேர்க்க இயலுமோ? ஏன் சேர்க்க இயலாதுன்னு சொல்லி சொன்னால், ரெண்டு செருப்பும் ரெண்டு பாதணியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வலது காலுக்கு தான் போடுவீங்க. சோடி செருப்புன்னு சொன்னால் வலது காலுக்கும் இடது காலுக்கும் இருக்கணும், அதான் சோடி செருப்பு. சோடின்னா ரெண்டு. அப்போ இந்த ரெண்டு செருப்பு இருக்குது, ஆனால் ரெண்டுமே ஒரே காலுக்கான செருப்புகள். அப்போ அது சோடி செருப்பு கிடையாது, அப்போ அது வராது. சரியோ, அப்போ இதுக்கு சோடி கிடையாது, இதுக்கு சோடியே இல்லை. அப்போ இப்போ எண்ணினீங்கள்னு சொன்னால் எத்தனை சோடி செருப்புகள் இருக்குது? ஒரு சோடி, ரெண்டு சோடி, மூன்று சோடி, 4 சோடி செருப்புகள்லாம் இங்கே காணப்படுகின்ற செருப்பு சோடிகளாக இருக்க போகுது. 4 என்றது எத்தனையாவது விட? முதலாவது விட தான் இதுக்கு. கடதாசி மீது இருந்து பென்சிலை வெளியே எடுக்காமல் ஒரே பாதையில் ஒரு தடவைக்கு மேற்பட செல்லாமல், கடதாசி மீது இருந்து பென்சிலை நாங்கள் வெளியில் தூக்கவும் கூடாது, ஒரே பாதையில் இப்படி போட்டு திருப்பி வரவும் இயலாது, ஒரே பாதையில் ஒரு தடவைக்கு மேற்பட செல்லாமல் உருவை வரைய வேண்டி உள்ளது. உருவை வரைதலை எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? விடைகள் ஏயா, பியா, சியா. சரியா, விளங்கிட்டா? இப்போ நீங்கள் ஏயில் நான் இப்போ பென்சிலை கொண்டே வைக்கிறேன்னு சொல்லி சொன்னால், அப்படி இப்படி அப்புறம் மேலே போயிட்டு திருப்பி கீழே வர இயலாது. சரியா, அவ வேறு மாதிரியே பார்க்கலாமா? இதில் இருந்து இப்படி இப்படி போட்டாலும் திருப்பி வரையலாது. அப்போ ஏயிலிருந்து ஆரம்பித்து கீற முடியாது. அடுத்தது பியை பார்ப்போம். பியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், பியிலிருந்து ஒன்றில் இப்படி போனால் சரி வராது. அப்போ எப்படி போகலாம்? இப்படி போய் பார்ப்போம். இப்படி வட்டத்தால் இப்படியே சுற்றி இப்படி வந்துட்டு மேலே கொண்டு போட்டு இந்த முக்கோணியை இப்படி கொண்டோம்னு சொன்னால், இந்த உருவை நாங்கள் பென்சிலை வெளியே எடுக்காமல் மீள திருப்பி வரையாமல் எங்களால் வரைஞ்சு கொள்ள முடியும். அப்படி நாங்கள் இப்படி வந்துட்டு இப்படி மேலே கொண்டு போயிட்டு இப்படி. சரியா, அப்போ விட என்ன? விட பி. என்ன, நாங்கள் எங்கே கீற போகிறோம்? பியில் தான் நாங்கள் பென்சிலை வச்சு இந்த உருவ வரைகிறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். சரிதானே? அடுத்தது 4வது வினாவுக்கு செல்லலாம் பிள்ளைகள். தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை தயார் செய்வதற்கு, தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள இந்த மின்விசிறி என்ற இந்த உருவை தயார் செய்வதற்கு ABCD ஆகிய உருப்பகுதிகளில் எந்த 2 உருப்பகுதிகளை பயன்படுத்த வேண்டும்? சரியா, ABCD 4 உரு இருக்குதானே, அந்த 4ல் எந்த 2 பயன்படுத்தி முதலாவது உருவை நாங்கள் தயார் செய்யலாம்? முதலாவது உடைய பாருங்கோ, ஏயும் டியுமா. சரியா, ஏயும் டியுமா. அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதில் ஒரு வளைவு மாய் கொண்டு வருது. இந்த இதை ஃபுல்லாக வட்டத்தை கறி போட்டு இப்படி வந்துட்டு அப்புறம் அடுத்தது இப்படி இப்படி கீழ் நோக்கி இப்படி ஒன்று வருது. சரியா, அதுலேருந்து இந்த இது வருது இப்படி இதில் ஒரு டாட் வருது. சரி, இப்படி வருது. சரியோ, அப்போ இந்த ஃபேன் இப்படித்தான் கீழே நிற்குதுன்னு.
அப்போ இதுதான் சரி போல இருக்குது. இருந்தாலும் நாங்கள் ரெண்டாவது விடையையும் பார்ப்போம். பியும் சியுமா. பியும் சியும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த இதில் வர்ற இந்த வளைவா இது வரையில இது வந்து நேரடியாக இப்படி வருது. அப்போ அது இல்லை போல இருக்குது. அடுத்த இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி மேலே தான் நிற்குது. ஆனால் இது வந்து கீழ் நோக்கி நிற்குது. அப்போ பியும் சியும் என்ற விட இல்லையென்று விளங்கிட்டு பியும் டியும் என்றதை பார்ப்போம். பியும் டியும் என்றதை பார்ப்போம். முதலாவது ஏயும் டியும் என்றது பிழை. ஏன் பிழை? நாங்கள் வடிவாக கவனிக்கல. இப்போ நாங்கள் இஞ்சாலி பக்கத்துக்கு இப்படி பார்த்த மாதிரி இஞ்சாலி பக்கம் உள்ளது மேலே நிற்கணும். சரி, அப்போ ஏயில் இப்படி கீழே தான் நிற்குது. ஏயில் எதுவும் கீழே நிற்குது, டின்ற எதுவும் கீழே நிற்குது. மூன்றாவது விடை அதுக்குத்தான் பிள்ளைகள் நாங்கள் 3 விடையை இப்போ நான் பார்த்த உடனே ஏயும் டியும் சரி போல இருந்தது. அப்போ அதை நான் சரிதானே என்று மட்டும் கீறிட்டு போனோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பொருத்தமான விடையை தெரிவு செய்கிறதுல எங்களுக்கு சிக்கல் ஏற்படும். அதனால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? மிகவும் சரியான விடையின்கள், மிக பொருத்தமான விடையின்கள் தான் நாங்கள் கோடிட வேண்டும். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்? 3 விடைகளையும் பார்க்க வேணும். அப்போ மூன்றாவது விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பியும் டியும். இந்த பி வந்து இங்கே மேலே தான் நிற்குது, சரியாக இது மாதிரி நிற்குது. இந்த டியில் இப்படி கீழ் நோக்கி நிற்குது, கீழ் நோக்கி நிற்குது. சரியா? இந்த மேலான் பகுதி இப்படி வளைஞ்சு நிற்குது. ஓகே, அப்போ என்ன விட? பியும் டியும் என்கின்ற மூன்றாவது விடைதான் இந்த 4வது வினாவுக்கான விடையாக இருக்க போகுது. சரிதானே? அடுத்த 5வது, பெரியோர் சிறியோர் எல்லோரிடமும் நான் இருப்பேன். பெரியோர் சிறியோர் எல்லோரிடமும் நான் இருப்பேன். தேவையான போது வெளியில் வருவேன். தேவையான போது வெளியில் வருவேன். இதமான உணர்வு தந்து ஆறுதல் அளித்ததுமே, உங்களுக்கு நான் அந்த ஆறுதலை தந்ததுமே எனது தூய்மை அழிந்து போகுமே. இந்த லீனா, இந்த 2 லீனாக்கும் என்ன வித்தியாசம்? இஞ்ச வந்து ஆறுதல் அளிக்குதுன்னு சொன்னால் ஆறுதலை உங்களுக்கு தருது, ஆறுதலை உங்களுக்கு வழங்குது, ஆறுதலை உங்களுக்கு கொடுக்குது. இந்த தூய்மை அழிந்து போகிறதுன்ற இந்த லீனா தூய்மை நாசமாக போகுது. தூய்மை வந்து இல்லாமல் அசுத்தமாகுது, தூய்மை இல்லாமல் போகுது, அழிந்து ஒளிந்து போகுது. அதான் இந்த லீனா. அப்போ இந்த லீனா அழிந்து, அந்த லீனா அழித்து. அழிக்கிறேன்னு சொன்னால் வழங்குறது, கொடுக்கிறது. இந்த வரிகளின் கருத்துக்கு மிக நன்றாக பொருந்துவது என்ன என்று கேட்டிருக்குது. அப்போ முதலாவது, கண்ணாடி வந்து உங்களுக்கு இதமான உணர்வு தந்துட்டு அதில் தூய்மை அழிந்து போகுமோ? இல்லை. என்ன இதமான உணர்வு அதில் போது இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு அது உங்களை காட்டும், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான உணர்வை தரலாம். ஆனால் அதோடைய தூய்மை அழிந்து போகுமோ? கண்ணாடியில் நீங்கள் கண்ணாடியில் போய் முகம் பார்க்குறதாலேயோ அல்லது கண்ணாடியை மூக்கு கண்ணாடியாக இருந்தவங்களோட கண்ணில் வந்து நீங்கள் மாற்றுறதாலேயோ அதில் தூய்மை அழிந்து போகுமோ? இல்லை. சீப்பு, சீப்பு எடுத்தீங்கன்னு சொன்னால் சீப்பு உங்களுக்கு அழகான ஒரு உணர்வை தரும். ஏன்னா உங்களுக்கு ஆறுதல் தருமோ? என் சீப்பால் நீங்கள் தலை சீவி தலை வாரினதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்குமோ? இல்லை. ஒரு அழகு கிடைக்கலாம், ஒரு வடிவு கிடைக்கலாம். வடிவு அழகு உங்களுக்கு உங்களை பார்க்க ஒரு கவர்ச்சி வடிவாக வரலாம். அதற்காக தூய்மை அழிந்து போகுமே. நாங்கள் தலையில் வந்து வாரைக்குள்ள ஊற்ற வரலாம், அல்லது வந்து சீப்பில் வந்து பேன் வரலாம், சீப்புக்கு வந்து தலைமுடி வரலாம். ஆனால் அதோடைய உங்களுக்கு இதமான உணர்வு அளித்து ஆறுதல் அளிக்குதா? இல்லை. கைக்குட்டை, கைக்குட்டை வந்து நீங்கள் வேர்த்து ஒழுகி விறுவிறுத்து போயிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த வியர்வை எல்லாத்தையும் துடைச்ச உடனே உங்களுக்கு ஒரு இதமான ஒரு உணர்வு வரும், உங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும். ஆனால் ஆறுதல் தந்தால் சின்னவர் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்துகிறோம். தேவை ஏற்பட்டோன்னா உங்களுக்கு வெளியில் வரும். என்ன ஆனால் சீப்பு அதுவும் சொல்லலாம், தேவை ஏற்படும் போது வெளியே வரும். சீப்பையும் சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஏற்படும் போது வெளியில் வந்து உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற ஒரு பொருள்னு சொன்னால் அது என்னது? கைக்குட்டை. என மிகவும் பொருத்தமானது ஒன்றைத்தான் கேட்டிருக்கு. அப்போ கைக்குட்டை தான் இதற்கு பொருத்தமான விடை. அடுத்த விடயத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1 2 3 4 5 6 2 1 4 5 1 7 8 4 5 எனும் 3 குறியீட்டு கூட்டங்களுக்கும்
முறையே பொருத்தமான சொற்கள் இடம்பெறும் விடை யாது என்று கேட்டிருக்குதான் வினா. அப்போ நாங்கள் பார்ப்போம். முதலாவதுல 1 2 3 4 5, அடுத்தது 6 2 1 4 5, அடுத்தது 1 7 8 4 5. அப்போ இந்த 3 இலக்கங்களையும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 3 இலக்கங்களிலுமே வந்திருக்கின்ற இலக்கங்கள் 1 3லும் வந்திருக்கு. என்ன 1 3லும் வந்திருக்குது, 4 வந்து 3லும் வந்திருக்குது, அத மாதிரி 5 3லும் வந்திருக்குது. அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 4ம் 5ம் 3 குறியீட்டு கூட்டத்திலும் கடைசியில் வந்திருக்குது. அப்போ 3 சொற்களிலும் கடைசியில் என்ன வரணும்? ஒரே சொல் வர வேணும். ஒரே சொல் என்ன ஒரே எழுத்துக்கள் இந்த சொற்களில் இருக்க வேணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வில், ஓகே, இங்கேயும் வில் இங்கேயும் வில், அது சரி. அடுத்தது பாவம் இங்கேயும் வில் இங்கேயும் வில் இங்கேயும் வில், ஓகே, அடுத்ததிலும் வில் அடுத்ததிலும் வில் அடுத்ததிலும் வில். அப்போ அதில் வச்சுக்கொண்டு நாங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. அடுத்ததாக நாங்கள் என்னத்தை பார்க்கணும்? ஒன்றை பார்ப்போம். அப்போ ஒன்று என்றது இஞ்ச முதலாவதாயும் இஞ்ச மூன்றாவதாயும் இஞ்ச முதலாவதாயும் வருது, சரியா? அப்போ ஒன்று என்ற எழுத்து முதலாவது இதில் கோணா வருது, இங்கே மூன்றாவதுல கோணா வருது, இங்கேயும் மூன்றாவதுல கோணா வருது. அப்போ இது சரி போல இருக்கு. அடுத்தது பார்ப்போம். இதில் கோணா வருது முதலாவதுல, முதலாவதுல கோணா வருது. அப்போ ரெண்டாவது விட சரி வராதுன்ற எங்களுக்கு விளங்கிட்டு. மூன்றாவதை பார்ப்போம். முதலாவதுல கோணா இருக்குது, மூன்றாவதுல கோணா இருக்குது, அடுத்தது கடைசியில் முதலாவதுல கோணா இருக்கு. அப்போ முதலாவது விடையும் மூன்றாவது விடையும் தான் ஏதோ சரி வருது. அப்போ எது விடையன்று பார்க்கறதுக்கு அடுத்ததுக்கு போகணும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாக இருக்குது என்ன? இந்த 2 என்றது இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. முதலாவதிலும் ரெண்டாவதிலும் 2 ரெண்டாவது இடத்துல இருக்குது. அப்போ முதலாவது விடையில் வேறங்கோ இத்தென்னா இருக்குது, ரெண்டாவது விடையில் இக்கென்னா இருக்குது. அப்போ அதை விட வருமோ? இல்லை. ஏன்? 2 என்ற இலக்கத்துக்கான எழுத்து ஒன்று தானே வரணும், ஏதாவது ஒன்று தான் வரணும். இஞ்ச இத்தென்னாவும் இஞ்ச இக்கென்னாவும் இருக்கு. அப்போ அந்த விட பிள்ளை. மூன்றாவது சரியா இருந்தது. மூன்றாவது காப்பம் இங்க இக்கென்னா இருக்குது இங்கேயும் இக்கென்னா இருக்குது. அப்போ எது விட? மூன்றாவது தான் சரியான விடை. 7வது வினா, பின்வரும் விவரத்திற்கேற்ப எமது கிராமம் பற்றி தயாரிக்கப்பட்டுள்ள சரியான பெரும்படி படம் யாது? விவரம் ஒன்று தந்திருக்கிறோம், கீழே அந்த கிராமத்துக்கான ஒரு பெரும்படி படத்தை போட்டிருக்கிறோம். அதை பார்த்து கொண்டு இந்த சொல்லப்பட்டுள்ள விவரத்துக்கு ஏற்ப சரியான பெரும்படி படத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேணும். எமது கிராமம் ஒரு மலைச்சாரலின் அடியில் உள்ளது. எல்லாமே மலைச்சாரலின் அடியிலான் கீறப்பட்டிருக்கு. அப்போ அதை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாது. கிராமத்தின் கீழ் அந்தத்தில் ஓர் 6 பாய்ந்து இறங்கும். அதே வேளை ஒரு 6 அடியில் பாய்ஞ்சு போகுதான், கிராமத்துக்கு அடியில் பாயுதான். அப்போ இதுலேயே ஒரு 6 அடியில் பாயுது, இதுலேயே ஒரு 6 அடியில் பாயுது, இங்கே 6 மேலே இருந்தான் பாயுது. அப்போ விடையா முதலாவது அல்லது மூன்றாவது தான் வரப்போது என்றதை நாங்கள் இதில் கண்டுபிடிச்சிட்டோம். இறங்கும் அதே வேளை மலைச்சாரலில் இருந்து கிராமத்தின் நடுவில் பாய்ந்து இறங்கும் ஒரு கால்வாய் கிராமத்தின் அந்தத்தில் ஆறுடன் சேர்கின்றது. என்ன நடக்குதா? கிராமத்தின் நடுவில் பாய்ந்து இறங்குற ஒரு கால்வாய் கிராமத்தின் அந்தத்தில், சரியா, கிராமத்தின் அந்தத்தில் ஆறுடன் சேர்கின்றதா? சரி, அப்போ இதுதான் அந்த கால்வாயா இருந்தா இறுதியில் தான் ஆறுடன் சேருது முதலாவதுல, சரியா? இங்கே கொஞ்சம் அதுவும் எல்லாம் இடையிலான சேர்ற மாதிரி இருக்கு. அப்போ அதையும் வச்சுக்கொண்டு எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்தது பார்ப்போம். எமது கிராமத்தில்
ஓர் அழகான அருவியும் உள்ளது. ஓகே, இஞ்சையும் அருவி இருக்குது, இஞ்சையும் அருவி இருக்குது. சரி, இருக்கட்டும். எமது வீடு அருவிக்கு கிழக்கேயும் பாடசாலைக்கு மேற்கேயும் உள்ளது. ஓகே, இதுதான் வீடுன, இதுதானே வீடு. இந்த வீடு அருவியில இருந்து கிழக்கே இருக்கணும். அப்போ அருவி இதில் இருக்கல்லோ, அப்போ இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. வீடு அங்கே இருக்கணும். வீடு வந்து அருவியில இருந்து கிழக்கு திசையில் இருக்கணும். அப்போ இது கிழக்கிலான் இருக்கு. அப்போ இங்கே வாப்பம் அருவியில இருந்து வீடு எங்காளி பக்கம் இருக்குது, கிழக்கே இருக்குது. அப்போ ரெண்டும் சரி. அடுத்தது பாடசாலைக்கு மேற்கே உள்ளது. அந்த வீடு எங்கே இருக்கணும் பிள்ளைகள்? பாடசாலையில இருந்து மேற்கில இருக்கணும். அப்போ மேற்குன்னு சொன்னால் இங்காளி பக்கம். பாடசாலை இருந்து மேற்கில முதலாவதுலான் இருக்குது. இங்கே வந்து பாடசாலையில இருந்து எங்காளி பக்கம் வீடு இருக்குது, அருவிக்கும் கிழக்கில தான் இருக்குது, பாடசாலைக்கும் கிழக்கில் தான் இந்த வீடு இருக்குது. அப்போ எது விட? முதலாவது விட தான் இந்த வினாவிற்கான சரியான விட. அமல், பிமல், சமல் ஆகிய மூவர்னதும் வீடுகளின் அமைவு தரப்பட்டுள்ள பெரும்படி படத்தில் முறையே ABC-இனாலும் அவ்வீடுகளை தொடுக்கும் பயணப்பாதை வட்டத்தினாலும் காட்டப்பட்டுள்ளது. அப்போ பயணப்படுகின்ற பாதை வந்து வட்டத்திலாக காட்டப்படுகின்றது. ABC என்றது ஏ என்றது அமல் என்ற வீடுன்ற அமைவு, அடுத்தது பிமல் என்ற வீடு பி என்றா, சமல் என்ற வீடு அமைவு எங்கே இருக்குது? சியில இருக்குது. அப்போ இதில் வந்து காட்டப்பட்டுள்ளன. அவர்கள் மூவரும் தமது வீடுகளிலிருந்து ஒரே நேரத்தில் புறப்பட்டு, மூவரும் ஒரே நேரத்தில் தங்கள வீட்டிலிருந்து புறப்படினம் அம்புக்குறிகளினால் காட்டப்படும் திசையில், இந்த திசையில் ஒரே கதியில் ஒரே வேகமாக போயினம் வட்டப்பாதை வழியே வருகின்றனர். யார் ஏனைய இருவரனது வீடுகளையும் முதலில் கடந்து செல்வர்? ஏனைய இருவரண்ட வீடுகளையும் முதல்ல யார் கடந்து செல்வார் என்றுதான் வீணா. சரியோ? அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த வட்டத்தை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த வட்டத்தில் சமச்சீர் அச்சுக்களை அப்படியே கீறுவோம். சரியோ? நேர்கோடா தெரியல, நீங்கள் அப்படிவா நேராக கீறுங்க பிள்ளைகளை. அப்படி கீறணும்னு சொன்னால் அப்படி 8 பிரித்து போடுவோம். இந்த ஒவ்வொரு இடமும் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு இடவழியும் ஒவ்வொரு கிலோமீட்டர்னு எடுத்துக்கொள்ளுங்க. சரி, ஒவ்வொரு கிலோமீட்டர்னு நினச்சிக்கொள்ளுங்க. சரியா? அப்போ ஏ என்ற வீட்டிலிருந்து வெளிக்கிடுகின்ற அமல் எவ்வளவு தூரம் போகிறாருன்னு பார்ப்போம். அமல் வந்து இந்த 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் கடந்த உடனே அமல் எங்கே போயிடுவார்? 2 வீட்டையும் 4 கிலோமீட்டர் அளவு கிடப்பேன். அடுத்தது பி என்ற வீட்டிலிருந்து வெளிக்கிற பிமல், பி என்ற வீட்டிலிருந்து வெளிக்கிற பிமல் 1, 2, 3, 4, 5, 6, 7 கிலோமீட்டர் கடக்க இருக்குது பிமல். பிமல் என்ன? பி என்ற வீட்டிலேருந்து வெளிக்கிட்டு 7 கிலோமீட்டர் கடக்க. சி என்ற வீட்டிலேருந்து வெளிக்கிற சமல், சி என்ற வீட்டிலேருந்து வெளிக்கிற போகிறார் சமல் 1, 2, 3, 4, 5 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்குது சமல். சி என்ற வீட்டிலேருந்து வெளிக்கிற சமல் 5 கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருக்குது. அப்போ எது குறைவான தூரம்? இந்த 4 கிலோமீட்டர் தான் இந்த 3லும் குறைவான தூரம். அப்போ முதலாவதாக கடக்க போகிறது யார்? ஏ என்ற வீட்டிலேருந்து வெளிக்கிற அமல். 2வது யார்? சி என்ற வீட்டிலேருந்து கடக்க போகிற சமலுக்கு தான் 2வது குறைவான தூரம், வெளியே கடந்துடுது. அடுத்தது பி என்றதில் வெளிக்கிற பிமல் வந்து 3வதாக தான் 2 வீட்டையும் கடக்கக்கூடிய மாதிரி தூரம் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது யார் நடக்க போகிறார்? ஏ என்ற வீட்டிலேருந்து வெளிக்கிறது யார்? அமல். அப்போ என்ன விட இதுக்கு? அமல். சரியா?
தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் மிகுதி வினாக்கள் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சதான் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பாக்ஸில் தொடர்ச்சியாக வீடியோ போடணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.